வழக்கில் சுர்ஜித்தின் தந்தையான காவல்துறை உதவி ஆய்வாளர் சரவணனின் ஜாமீன் நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டது. இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால், அந்த வழக்கின் தீர்ப்பு தற்போது முழுமையாக வெளியாகி உள்ளது. இந்த வழக்கின் தீவிரத்தை பொறுத்தவரை வழக்கின் நீதிபதி, இது ஒரு சாதாரண கொலை வழக்கு அல்ல, சாதி ஆணவத்தின் காரணமாக நடந்த கொடூரமான ஆணவ படுகொலை என நீதிமன்றத்தில் ஆணித்தரமாக தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளதுதான் தற்போது உள்ள முக்கிய செய்தி. இது தவிர கொலை செய்யப்பட்ட கவின் செல்வ கணேஷின் ஐபோன் இன்னும் தடயவியல் சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை. அது திறக்கப்பட்டால் தான், அந்த செல்போனில் இருக்கும் தகவல்கள் வெளியே வந்தால் வழக்கில் மேலும் பல முக்கிய ஆதாரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விசாரணை இன்னும் முழுமையடையவில்லை. இது தவிர சாட்சிகளை கலைக்கும் அபாயம் இருப்பதாகவும், மனுதாரர் ஜாமீனில் வெளியே வந்தால், சரவணன் ஜாமீனில் வெளியே வந்தால் தலைமறைவாக உள்ள தனது மனைவி கிருஷ்ணகுமாரியுடன் சேர்ந்து சாட்சிகளை மிரட்டவும் ஆதாரங்களை அளிக்கவும் வாய்ப்புள்ளது. காவல்துறை அதிகாரிகளாக இருப்பதால் அவர்களால் விசாரணையில் எளிதாக தலையிட முடியும் எனவும் நீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் மூன்றாவது குற்றவாளியான சரவணனின் மனைவி கிருஷ்ணகுமாரி, அவரும் ஒரு காவல் உதவி ஆய்வாளராக இருப்பதால் இதுவரை கைது செய்யப்படாமல் தலைமறைவாக உள்ளார். இது வழக்கின் மிக முக்கிய பலவீனமாக கருதப்படுகிறது. இந்த 4 கருத்துக்களின் அடிப்படையில் சரவணனுக்கு உடனடியாக ஜாமீன் கொடுக்க வாய்ப்பில்லை என நீதிபதி தனது தீர்ப்பில் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டுள்ளார். இந்த காரணங்களை கருத்தில் கொண்டு சரவணனின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதி தனது உத்தரவில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் என்றே கூற வேண்டும். நிகிதா, இந்த உத்தரவு சாதி ஆணவ கொலை வழக்குகளை நீதிமன்றம் எவ்வளவு தீவிரமாக அணுகுகிறது என்பதற்கு ஒரு முக்கிய உதாரணமாக பார்க்கப்படுகிறது. நேற்று சரவணனின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கின் அந்த தீர்ப்பின் விவரங்கள் தற்போது வெளியிடப்பட்டு மிக மிக முக்கிய கருப்பொருளாக மாறி அமைந்துள்ளது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி வனராஜ் சங்கர்.